நம்ம வீட்டு சமையலில் நிறைய டிஃபன் பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் கார்ன் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சேமியா கூட சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தேவைக்கேற்ற சேமியா எடுத்து அந்த சூடான தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டு வெடிக்கட்டி வச்சுக்கலாம் சேமியாவை. இது போல் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா காய்டும். தேவையான எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டோன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிற ஸ்வீட் கார்னு தக்காளி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இதில் வந்து நம்ம தேவையான உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு பாக்கெட் மேகி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டோன்னு நம்ம வடிகட்டி வச்சுக்கிற சேமியா அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு இறக்குனா சூப்பரான ஸ்வீட் கார்ன் சேமியா ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டா நீங்களும் செஞ்சு பாருங்கள்.